டவுட்நெட் ஆப்பை இன்றே பதிவிறக்குங்கள். டவுட்நெட்டில் 6வது முதல் 12ஆம் வகுப்பு வரை கணிதம், இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பாடங்கள் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம். அதுவும் தமிழில் தீர்வு பெறலாம். உங்கள் கேள்வியை புகைப்படம் மட்டும் எடுங்கள், அதனை கிராப் செய்யுங்கள், உடனடியாக அதற்கான வீடியோ தீர்வை பெற்றிடுங்கள். டவுட்நெட் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற பல வீடியோக்களை கண்டு மகிழுங்கள். Obtain the expression for the energy stored in a parallel plate capacitor. ஒரு parallel plate capacitor இருக்கு, அதுல எனர்ஜி வந்து எவ்வளோ ஸ்டோர் ஆயிருக்குன்றத எக்ஸ்பிரஷனா எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கெப்பாசிட்டர் எடுத்துக்கலாம். parallel plate capacitor. parallel plate capacitorோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து C. ஓகேவா? அது வந்து என்ன செய்யுது, ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதோட EMF வந்து V. பேட்டரி EMF வந்து Vன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ இனிஷியலா ரெண்டு பிளேட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா அன்சார்ஜா இருக்கும். ஏன்னா பேட்டரி வந்து ஆன் ஆகாத கண்டிஷன்ல இனிஷியலா ரெண்டு parallel plate கெப்பாசிட்டரோட சார்ஜஸ் வந்து எப்படி இருக்கும், அன்சார்ஜா இருக்கும். டூ பிளேட்ஸ் வந்து அன்சார்ஜா இருக்கும். இப்போ என்ன செய்யறோம், ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அப்ளை பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அப்ளை பண்றோம் அப்படின்னா அது என்ன செய்யும், டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் பிளேட்ல இருந்து இந்த செகண்ட் பிளேட்டுக்கு போகும். போயிட்டு வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இது தானே போகும், கரண்ட் தான் வந்து போகும். சரியா? அண்ட் அது வரைக்கும் என்ன செய்யும், திரும்ப ரொட்டேட் ஆகி திரும்ப ஃபர்ஸ்ட் சார்ஜ்லேயே ஃபைனல் சார்ஜ்லேயே வந்து அக்குமுலேட் ஆயிரும். அண்ட் அட் தி சேம் டைம் அதே மாதிரி இங்கே ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து மைனஸ் கியூ இருக்கும் இல்லையா? இங்கே ப்ளஸ் கியூ இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் கியூ இருக்கும். இது பிளேட் 1, இது பிளேட் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ சர்டைன் இன்ஸ்டன்ட்ல எவ்வளோ சார்ஜிங் வந்து ப்ராசஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் எடுத்துக்கலாம். கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து எவ்வளவு, கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து C. கெப்பாசிட்டன்ஸ் C. அடுத்து இதோட EMF வந்து என்னது, பேட்டரியோட EMF வந்து V. EMF வந்து V. இனிஷியலா எப்படி இருக்கு, two plates are uncharged. Initially two plates are uncharged. அப்போ ரெண்டு பிளேட்டுக்கு நடுவுல எந்த சார்ஜுமே இல்லை. சரியா? இப்போ என்ன செய்யறோம், ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜை என்ன செய்யறோம், டிரான்ஸ்ஃபர் பண்றோம். பாசிட்டிவ் சார்ஜஸ் transferred from the second plate. Transferred from the second plate. செகண்ட் பிளேட்டுக்கு நம்ம என்ன செய்யறோம், டிரான்ஸ்ஃபர் பண்றோம். எதுல இருந்து, டு தி ஃபர்ஸ்ட் பிளேட். ஃபர்ஸ்ட் பிளேட்ல இருந்து செகண்ட் பிளேட்டுக்கு என்ன செய்யறோம், ஒரு பாசிட்டிவ் சார்ஜை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம். டிரான்ஸ்ஃபர் பண்றப்ப எப்படி இருக்கும், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தான் என்ன செய்யும் வந்து பாஸ் ஆகும். அந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து dqன்னு எடுத்துக்கிறோம். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து dqன்னு எடுத்துக்கிறோம். till the first plate occurs the final charge plus q. dq சார்ஜ், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்படி மூவ் ஆகிட்டு இந்த ஃபர்ஸ்ட் பிளேட் வந்து எவ்வளோ சார்ஜ் அக்குமுலேட் பண்ணணும், பிளஸ் கியூ. அதாவது டோட்டல் சார்ஜ், டோட்டலாக மொத்த சார்ஜையும் வந்து அது டிரான்ஸ்ஃபர் பண்ணுற வரைக்கும் இருக்கிற இதை வந்து பிளஸ் கியூ. அந்த செகண்ட் பிளேட் வந்து எப்படி இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா? அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஃப்ரம் பிளேட் 2 டு பிளேட் 1. செகண்ட் வந்து என்ன பண்ணுறோம், நெகட்டிவ் சார்ஜ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். சார்ஜஸ் transferred from plate 2 to plate 1 until second plate have the final charge, plate has the final charge minus q.
final charge minus q minus q. ஓகேவா? இப்போ ஒரு certain instantல process of charging எப்படி இருக்கும் அப்படின்னா, q வந்து charge of the plate எடுத்துக்கிறோம். Let q be the charge on the plate. இப்போ ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் பாஸ் பண்ணுறோம் இல்லையா? ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் பாஸ் பண்ணுறப்ப என்ன இருக்கும்? ரெண்டு பிளேட்டுக்கும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். தட் மீன்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். அப்போது அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை வந்து வின்னு எடுத்துக்கிறோம். வி வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் between the two plates. அப்போ ஒரு கரண்ட் பாஸ் ஆகுது, அது வழியா ஒரு சார்ஜ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா Q எழுதிடலாம் இல்லையா? Q is equal to CV. இது ஒரு ஃபார்முலா. Q is equal to CV நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அடுத்து இதுல இருந்து நம்மளுக்கு என்ன வேணும்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா V என்ன வரும்? Q by C. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கலாம். இந்த Cன்றது என்னது? capacitance of the capacitor. C ன்றது என்னது? capacitance of the capacitor. இப்போ நம்மளோட டாஸ்க் என்னது? obtain the expression for energy stored in a parallel plate capacitor. parallel plate capacitorல எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் வந்து நடந்திருக்கு. ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் dqவை இந்த ரெண்டு parallel plate capacitor வழியா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ எவ்வளோ ஒர்க் டன் வந்து நடந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா டோட்டல் ஒர்க் டன் நம்ம என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம்? ஃபஸ்ட்டு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கியூக்கு வந்து எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யலாம்? டோட்டல் அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம எவ்வளோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு நம்ம பார்த்துட்டு அடுத்து வந்து நம்ம பார்க்கலாம். Then the amount of work done, the amount of work done in transferring a small amount of amount. Transfer a small amount of charge dq. Small amount of charge dq against the potential difference. ஏன்னா ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு அகைன்ஸ்டாக தான் நம்ம என்ன செய்யணும்? ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அது ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அகைன்ஸ்ட் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம். அகைன்ஸ்ட் த potential difference is nothing but dw, small w. ஓகேவா? small w is equal to v into dq. இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 2 in 1. substitute equation நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? v தான் கொடுத்திருக்காங்க இல்லையா? v equal to q by c நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். substitute equation 1 in equation 2. ஓகேவா? இப்போ equation 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும்? d small w v க்கு பதிலா q by c dq. ஓகேவா? இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ஒரு சார்ஜை வந்து ரெண்டு பிளேட்டுக்கு அகைன்ஸ்டாக, ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அகைன்ஸ்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? தென் அடுத்தது வந்து பார்க்கலாம். இப்போ ஸ்மால் ஒர்க் டன் தெரிஞ்சிடும். அப்போ டோட்டல் ஒர்க் டன்னா என்னது? டோட்டலாக எவ்வளோ சார்ஜஸ் வந்து பாஸ் ஆகிருக்கிறதுக்கான ஒர்க் டன் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இதை என்ன செஞ்சிடலாம்? இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ த டோட்டல் ஒர்க் டன் in transferring
charge q. In transferring charge q is capital W is equal to integral work done, small work done dW. ஓகேவா? இப்போ அந்த dW குரிய வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ கேபிட்டல் W is equal to integral 0 to W இல்லையா? 0ல இருந்து தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ Q by C dQ. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்? W is equal to இதை எப்படி எழுதலாம்? இந்த C வந்து என்னது? கெப்பாசிட்டன்ஸ் இல்லையா? அது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் கெப்பாசிட்டருக்கு. 1 by C integral 0 to W Q dQ. அப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு தெரியும் இல்லையா, x power n dx ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். x power n plus 1 dx. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? W is equal to 1 by C Q square by 2 W to 0. நம்ம இங்கே என்னதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்? சார்ஜை தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லையா? அப்போ இந்த டபிள்யூவை எதா மாற்றிக்கலாம்? க்யூவாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? W is equal to 1 by C Q squared by 2 0 to Q. அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? கேபிட்டல் W is equal to Q squared by 2C. ஓகேவா? இப்போ இதுதான் என்னது? டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன். அப்போ W is equal to capital Q squared by 2C. இதுதான் என்னது? டோட்டல் ஒர்க் டன் by amount of work done stored in a electrostatic potential energy. இந்த amount of work done வந்து எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும்னா potential energy ஸ்டோர் ஆயிருக்கும். So work done is stored in the form of electrostatic potential energy. Is stored in electrostatic potential energy in capacitor. Capacitorல இப்படி தான் ஸ்டோர் ஆயிருக்கும். So therefore energy stored in the capacitor எவ்வளோ நம்மளுக்கு தெரிஞ்சிரும். Energy stored in the capacitor, electrostatic potential energy U னு denote பண்ணுவோம். அப்போ U is equal to Q squared by 2C. ஓகேவா? அப்போ இது எப்படி எழுதலாம்? நம்மளுக்கு வந்து U தானே தெரியும். 1 by 2 Q is equal to Q ஓட வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். Q வந்து CV இல்லையா? அப்போ இந்த இடத்துல Q க்கு பதிலாக CV divided by 2 CV ன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். சரி, C ன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த C கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும்? U is equal to 1 by 2 C V squared. U is equal to 1 by 2 C V squared. This is the energy stored in the capacitor.